ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு அந்த சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டுல உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எத்தினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, ஒரு சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒண்ணும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார். அவராலேயே முடியல. கடைசியில அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவி எல்லாம் உடைச்சாரு. ஆனால் அவராலேயே முடியல. நம்ம அவரை நம்ம சிறுமைப்படுத்தல. திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின்ட் படத்துல நடிக்க ஆரம்பிச்சார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சரா இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சரா இருந்தவர், 3 தட்டி முதலமைச்சரா இருந்தவர். இன்னைக்கு ஸ்டாலின் சரியா செஞ்சுட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம். ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான்.